லெமன் ஜூஸ் செய்வது எப்படி? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4 எலுமிச்சைக்காய் எடுத்துக்கிறோம். பாருங்கள், 4 கை எடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுறோம்னா வச்சு இப்படி தேய்க்கணும். தேய்ச்சோம்னா உள்ளே இருக்கிற சாரெலாம் வந்து அப்படியே வந்து கூலிங் ஆகும். இப்படி வச்சு தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிங்கன்னா உள்ள சாறு வந்து நல்லா வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், காயின்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இதனால நம்ம தேய்ச்சதுனால காயினில் ஜாறு வரும். இப்போ பாருங்கள், சாறு வரும் பாருங்கள். பாருங்கள் எப்படி சாறு வருது பாருங்கள். இதெல்லாம் கொட்டையில் எடுத்துடணும். சரிங்களா? கொட்டையை எடுத்துடணும். ஒவ்வொன்றா வந்து புளிஞ்சு விடணும். அந்த தொல்லிலாம் போடக்கூடாது உள்ள. பாருங்கள், இப்போ பாருங்கள் புளிஞ்சு விட்டோம். இப்போ தேவையான அளவு 2 எலுமிச்சைக்காய் உண்டான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஏன்னா அதிகம் போனால் புளிப்பு தெரியாது. சரிங்களா? இப்போ ஊற்றிக்கிட்டோமா, அது இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சம் போடுறோம். லைட்டாக அந்த உப்பு கொஞ்சம் போட்டால் அந்த அயோடின்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. பாருங்க, கொஞ்சமாக தான் போடுறோம் உப்பு. பார்த்தீங்களா? உப்பு போட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை கொஞ்சமாக 2 எலுமிச்சை அளவு தேவையான. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சமாக போட்டிருக்கோம். அஸ்கா சர்க்கரை போட்டிருக்கோம். ஒரு கலக்கிறோம். இப்போ பாருங்கள், ஐஸ் கட்டி தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். போட்டுக்கிட்டோமா, இது போட்டுக்கிட்டோம். அடுத்தது ஒரு ஆத்திரம். ஆற்றிட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் பண்ணால் கூட இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு வெய்ய காலத்து குடிச்சாலும் இருக்குது. இப்போ வச்சு குடித்தாலுமே உடம்பு கொஞ்சம் ஜீரணம் வருது, நல்லாயிருக்கும். ஏன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சுவையான எலுமிச்சைப்பழ ஜூஸ் ரெடி.